ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் ஒரு எண்ணெய் டேங்கரை தாக்கும் காணொளி இது. இரு குறுகிய நீர்வழிகளுக்கு இடையில் இப்படி பல கப்பல்கள் எளிதாக இலக்குகளுக்கு ஆளாக முடியும். சோக் பாயிண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வாறான குறுகிய தடைப்பகுதிகள் பதுங்கியிருந்து தாக்குவதற்கு ஏதுவாக அமைகின்றன. உலகம் முழுவதும் இது போன்ற பல சோக் பாயிண்ட்கள் இருக்கின்றன. இவை உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளை கூட முடக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. அந்த சக்தி வாய்ந்த நாடுகள் இவ்வாறான தடைகளை கட்டுப்படுத்தவோ அல்லது அவற்றை சுற்றி தங்கள் வழியை கண்டுபிடிக்கவோ போராடுகின்றன. முதலில் பார்த்த செங்கடலுக்கு வருவோம். ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அப்பகுதியில் அச்சத்தை பரப்ப வெளியிட்ட காணொளி இது. அவர்கள் அங்கு இன்னொரு வணிக கப்பலை கைப்பற்றுவதை இது காட்டுகிறது. இவ்வாறு இதுவரை 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை அவர்கள் தாக்கியுள்ளனர். இந்த குறிப்பிட்ட காணொளி காசா மீதான இஸ்ரேலின் போருக்கான பதில் நடவடிக்கை என்று அந்த ஆயுதக்குழு கூறியது. இதன் விளைவாக பல வணிக கப்பல்கள் அந்த பகுதியை தவிர்க்க தொடங்கின. பாப் அல் மண்டேப் ஜலசந்தி, செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியாக செல்வதற்கு பதிலாக ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பயணிக்கும் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்லத் தொடங்கின. இது பயண நேரத்தை 12 நாட்கள் அதிகரிப்பதோடு பெரும் செலவுகளையும் சேர்க்கலாம். ஆனால் இவ்வாறான தாக்குதல்களை தவிர வேறு சில அபத்தமான நிகழ்வுகளும் குறுகிய நீர்வழிகளில் நிகழ்ந்துள்ளன. One of the world's largest container ships has turned sideways and blocked all traffic in Egypt's Suez Canal. எவர்கிரீன் கப்பல் சூயஸ் கால்வாயின் குறுகிய நீர்வழியில் சிக்கிக்கொண்ட இந்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இது வெறும் விபத்துதான் என்றாலும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இதனால் அந்த வழியாக செல்ல முடியாமல் தவித்தன. அவ்வளவுதான். இணையத்தில் இது குறித்த மீம்கள் தீ போல் பரவின. 6 வாரங்களுக்கு பிறகு அந்த கப்பல் விடுவிக்கப்பட்டது. ஆனால் இதுவே உலகளாவிய விநியோக சங்கிலியை குழப்ப போதுமானதாக இருந்தது. சொல்லப்போனால் உலகின் 80% வர்த்தகம் கடல் வழியாகவே நடக்கிறது. எனவே ஒரே ஒரு முக்கிய தடைப்புள்ளி அடைக்கப்பட்டாலும் கூட அது மிகுந்த சிக்கலை ஏற்படுத்தும். அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள இந்த தடைப்புள்ளிகள் பல நூற்றாண்டுகளாக மோதல்களின் மையமாக உள்ளன. இதைத்தான் கடல்சார் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் செபாஸ்டியன் பிரென்ஸ் நம்மிடம் கூறினார். 20ஆம் நூற்றாண்டின் வரலாற்றை பார்த்தால் இந்த தடைப்பகுதிகளை கட்டுப்படுத்தும் யோசனையை சுற்றி வடிவமைக்கப்பட்ட பல போர் திட்டங்களை காணலாம். சொல்லப்போனால் இன்றும் அதுதான் நடக்கிறது. உலகின் 3 பெரிய வல்லரசுகளை அச்சுறுத்தும் 3 தடைப்பகுதிகளை நாம் இப்போது பார்க்கலாம். மலாக்கா ஜலசந்தி, டானிஷ் ஜலசந்தி மற்றும் பனாமா கால்வாய். முதலில் இந்தோ பசிபிக் பெருங்கடலில் உள்ள இந்த குறுகிய நீர்வழியான மலாக்கா ஜலசந்தி குறித்து பார்க்கலாம். இது மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையில் குறுகி சிங்கப்பூரை கடந்து மீண்டும் திறக்கிறது. இந்திய பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலுடன் இணைக்கும் இது உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றாகும். மேலும் இது கடற்கொள்ளையர்கள் அதிகம் இருக்கும் முக்கிய இடமும் கூட. குறிப்பாக சீனாவுக்கு இந்த பாதை முக்கியமானது. இது குறித்து ஜெனிஃபர் பார்க்கரிடம் பேசினோம். அவர் ஒரு கடல்சார் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் ஆஸ்திரேலிய கடற்படையின் முன்னாள் அதிகாரி. தடைப்பகுதிகளை பொறுத்தவரை சீனா மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக சொல்வேன். காரணம், சீனாவின் வர்த்தகத்தில் சுமார் 60%ம் 80% எண்ணெயும் இது வழியாகவே செல்கிறது. இந்த பகுதியை சார்ந்திருப்பது குறித்து சீனா மிகவும் கவலை கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஹூ ஜின்டாவோ இந்த நிலைமைக்கு ஒரு பெயரை கூட வைத்தார். அதாவது மலாக்கா குழப்பம். இன்றும் சீன அதிகாரிகள் இந்த மலாக்காவின் இக்கட்டான நிலையை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் தாய்வானும் அடங்கும். தன்னாட்சி தீவான தாய்வானை சீனா தனக்கு சொந்தமானது என்று கூறுகிறது. மேலும் தாய்வானை சுற்றி அதன் ராணுவ பயிற்சிகளையும் தீவிரப்படுத்தி வருகிறது. தாய்வான் மீது படையெடுத்தால் மலாக்கா குழப்பம் மீண்டும் சீனாவையே தாக்கும். அமெரிக்கா உட்பட பிற நாடுகள் தைவானுக்கு உதவ முன்வந்தால் மலாக்கா ஜலசந்தியில் உள்ள தென் சீன கடல் அந்த மோதலின் முக்கிய களமாக மாறும். ஏனென்றால் சீனா இந்த தடைப்பகுதி வழியாக வரும் எண்ணெய் இறக்குமதியே நம்பியுள்ளது. சீனாவின் போர் முயற்சியை பராமரிக்கும் திறனை கட்டுப்படுத்த அமெரிக்காவும் அதன் சில கூட்டாளிகளும் மலாக்கா ஜலசந்தியின் சில பகுதிகளை முற்றுகையிடவோ தனிமைப்படுத்தவோ முயலலாம். எனவே மலாக்காவின் இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க சீனா பல தசாப்தங்களாக மில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டுள்ளது. சீனாவின் உத்தி என்ன என்பதை பார்க்கும் முன் உலகின் அடுத்த முக்கிய தடைப்பகுதியான டானிஷ் ஜலசந்தி குறித்து பார்க்கலாம்.
டென்மார்க் நாட்டை சுற்றியுள்ள இந்த குறுகிய நீர்வழி பாதைகள் உலகளாவிய வர்த்தகத்திற்கு இன்றியமையாதவை. வடகடலில் இருந்து பால்டிக் கடலுக்கு செல்வதற்கான ஒரே வழி இதுதான். டேனிஷ் நீரிணையில் கிரேட் அண்ட் லிட்டில் பெல்ட் மற்றும் ஓரசண்ட் ஆகியவை உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 70,000 கப்பல்கள் இதனை கடந்து செல்கின்றன. இந்த நீர்வழியை பெரிதும் நம்பியுள்ள ஒரு நாடு ரஷ்யா. ரஷ்யாவின் மிக முக்கியமான வணிக துறைமுகங்கள் பால்டிக் கடலில் உள்ளன. மேலும் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கு எதிராக அந்நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்கும் எந்த நாடும் டென்மார்க்கின் இந்த ஜலசந்தியை கடந்து செல்ல வேண்டும். உதாரணமாக, உதயா என்று அழைக்கப்படும் இது போன்ற எண்ணெய் டேங்கர்கள் ரஷ்ய எண்ணெயை எடுத்து செல்கின்றன. உதயா ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு டேனிஷ் ஜலசந்திக்கு பயணம் செய்தது. இந்த டேங்கர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைப்பட்டியலில் இருப்பதால் அது ஐரோப்பிய ஒன்றிய நீர்வழிகளில் பயணிக்க முடியாது. எனவே ரஷ்யா இந்த வழியாக அதிக அளவிலான எண்ணெயை அனுப்புகிறது. ரஷ்யாவின் கடல் வழி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் குறைந்தது 30% இது வழியாகவே செல்கிறது. ரஷ்யாவின் தேசிய கொடி அல்லாமல் வேறு கொடியின் கீழ் உதயா பயணித்தது. இது ரஷ்யாவின் சட்டவிரோத சரக்கு கப்பல்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சமீபத்தில் நாள் ஒன்றுக்கு 3 நிழல் கடற்படை டேங்கர்கள் டேனிஷ் ஜலசந்தி வழியாக செல்வதை கண்டோம். இது மிகப்பெரிய சவாலாகும். இது போன்ற டேங்கர்கள் பெரும்பாலும் முறையாக பதிவு செய்யப்படாத அல்லது காப்பீடு செய்யப்படாமல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்யாத பழைய கப்பல்களாக இருக்கும். அவை எங்கு பயணிக்கிறதோ அங்கு விபத்துகள் மற்றும் எண்ணெய் கசிவுகள் ஏற்படும் அபாயமும் அதிகம். உதாரணமாக, இந்த எண்ணெய் டேங்கர் ஆண்ட்ரோமெடா ஸ்டார் ஒரு சிறிய சரக்கு கப்பலில் மோதியது. அதிர்ஷ்டவசமாக அப்போது அது எந்த எண்ணெயையும் சுமந்து செல்லவில்லை. சட்டவிரோத டேங்கர் கப்பல்களை ஒடுக்குவதில் ஐரோப்பிய ஒன்றியம் தீவிரமாக ஈடுபட்டால் பால்டிக் கடல் மற்றும் டேனிஷ் நீரிணைப்பு சரியான இடமாக இருக்கும். ரஷ்யா அப்படி பால்டிக் கடல் வழியாக தனது எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாவிட்டால் அதன் மிகப்பெரிய எண்ணெய் தொழில் பெரும் பாதிப்பை சந்திக்கும். அது ரஷ்யாவை எப்படி பாதிக்கும் என்று பார்ப்பதற்கு முன் 3வது தடைப்பகுதியான பனாமா கால்வாயையும் பார்த்துவிடலாம். கரிபியன் கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் பனாமா அமைந்துள்ளது. பனாமா கால்வாய் அது வழியாகவே செல்கிறது. மலாக்கா ஜலசந்தி மற்றும் டேனிஷ் ஜலசந்தி ஆகியவை திறந்த நீர் வழியாக இயற்கையான நீர்வழிகளாக இருக்க பனாமா கால்வாய் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பகுதி. சரக்கு கப்பல்கள் அதன் வழியாக இழுத்து வழிநடத்தப்பட்டு நகர்த்தப்படுகின்றன. கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்கள் கால்வாய் வழியாக செல்வதற்கு அதிக பணம் செலுத்துகின்றன. கடந்த ஆண்டு இந்த கால்வாய் அதிக கவனத்தை பெற்றது. China is operating the Panama Canal. அது ஒரு கற்பனை கதை. இவர் பனாமா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த யூக்ளிட் ஸ்டாபியா. Estados Unidos creó un அமெரிக்கா ஒரு பெரிய கதையை உருவாக்கியது. அந்த கதையை உண்மை என்று சொல்கிறது. உண்மையில் முன்பு இந்த பகுதிக்கு அமெரிக்கா தான் பொறுப்பேற்றிருந்தது. கால்வாய் கட்டப்படுவதற்கு முன்பு பனாமா கொலம்பியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது. கால்வாயை கட்ட அனுமதி அளித்ததற்கு ஈடாக அமெரிக்கா பனாமாவின் சுதந்திரத்தை ஆதரித்தது. சொல்லப்போனால் இந்த கட்டுமானத்தை அமெரிக்கா தான் நிர்வகித்தது. ஆனால் பெரும்பாலும் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்பிரிக்கா பனாமானிய தொழிலாளர்களை வைத்து கடினமான, அழுக்கான, ஆபத்தான இந்த வேலையை செய்தது. ஆனால் அது வேறு கதை. இன்று கால்வாயை இயக்குவது சீனாவோ அமெரிக்காவோ அல்ல, பனாமா குடியரசிற்கு சொந்தமான பனாமா கால்வாய் ஆணையம்தான். இந்த கால்வாயை பயன்படுத்தும் நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க சரக்கு கப்பல் போக்குவரத்தில் 40% இதன் வழியாகவே செல்கிறது. பனாமா கால்வாய் அமெரிக்காவின் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்திற்கு மிக மிக முக்கியமானதாகும். சரி, சீனாவை பற்றிய இந்த பயம் ஏன்? ட்ரம்ப் நிர்வாகம் இரு முனைகளிலும் உள்ள 2 துறைமுகங்களான கிறிஸ்டோபல் மற்றும் பால்போவா குறித்து கவலை கொண்டதாக கூறியது. ஏனென்றால் அவை ஹாங்காங்கை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்தால் இயக்கப்பட்டன. சீன அரசாங்கத்தின் செல்வாக்கு அங்கு அதிகம் இருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் சீனாவையும் விட பெரிய அச்சுறுத்தல் ஒன்று இருக்கிறது. அங்கு போதுமான மழை பொழிவு இல்லை. சமீப ஆண்டுகளில் கால்வாயில் நீர்மட்டம் மிகவும் குறைவாக இருந்ததால் இந்த கப்பல்கள் பனாமா கால்வாய் வழியாக செல்ல காத்திருக்க வேண்டியிருந்தது. அதாவது தாமதங்கள் மற்றும் அதிக செலவுகள். எனவே வர்த்தகத்தையே பெரிதும் நம்பியுள்ள சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்கு இந்த குறுகிய தடைப்பகுதிகள் ஒரு பெரும் சிக்கலாகவே இருக்கின்றன.
you do see global powers. எனவே உலக சக்திகள் இந்த தடை பகுதிகளை பாதுகாக்கவும் அதனை சுற்றி அதிகாரத்தை செலுத்தும் திறனை அதிகரிக்கவும் அதே நேரத்தில் அவர்களின் கடல்சார் வர்த்தக வழிகளை பன்முகப்படுத்தும் உத்திகளையும் உருவாக்குகின்றன. Or some of their dependency on that choke point. பனாமா கால்வாயை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா தனது அதிகாரத்தை செலுத்த முயற்சிக்கிறது. அமெரிக்காவுக்கும் பனாமாவுக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக இராணுவ பயிற்சிகளுக்காக அமெரிக்கா தனது துருப்புகளை பனாமாவிற்கு அனுப்புகிறது. பனாமா மக்கள் இது தங்கள் இறையாண்மையின் மீதான தாக்குதல் என்று கூறி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் உத்தி இது என்றால் டேனிஷ் ஜலசந்தியில் ரஷ்யாவின் உத்தி வேறு விதமாக அமைந்துள்ளது. அதாவது அங்கிருந்து முற்றிலும் விலகி இருக்கிறது. சட்டவிரோத கப்பல்கள் பெரும்பாலும் தங்கள் இருப்பிடங்களை காட்டும் டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்து விடுகின்றன. இவை அனைத்தும் அவற்றின் உண்மையான செயல்பாடுகளை மறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். அதோடு உளவு பார்க்க மற்றும் நீர்மூழ்கி கப்பல் கேபிள்களை நாசப்படுத்த ரஷ்யா வணிக கப்பல்களை பயன்படுத்துவதாக சந்தேகமும் இருக்கிறது. கப்பல் பதிவு செயல்முறை மற்றும் துறைமுக கண்காணிப்பு போன்ற விஷயங்களை கடுமையாக்குவதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் டென்மார்க் டேனிஷ் ஜலசந்தியை திறந்து வைத்திருக்க கடமைப்பட்டுள்ளது. இது சர்வதேச சட்டம். சரி, மலாக்கா ஜலசந்தியில் சீனாவின் உத்தி என்ன? தாய்வான் மீது போர் தொடுத்தால் அமெரிக்கா மலாக்கா ஜலசந்தியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அதனால் அதன் எண்ணெய் விநியோகத்தில் பெரும்பகுதி துண்டிக்கப்படும் என்றும் சீனா அஞ்சுகிறது. சீனாவின் 80% எண்ணெய் இதன் வழியாகவே செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் சீனா வேறு வழிகளை தீவிரமாக தேடுகிறது. உதாரணமாக தாய்லாந்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை போன்ற பல ஒப்பந்தங்களை தேடுகிறது. தாய்லாந்து வழியாக இரு முனைகளிலும் துறைமுகங்களை கொண்ட ஒரு ரயில் இணைப்பை சீனா கட்ட இருக்கிறது. இது மலாக்கா ஜலசந்தியை முழுவதுமாக கடந்து செல்ல உதவும். ஆனால் இந்த திட்டம் முடிய பல காலம் ஆகும். பாகிஸ்தான் துறைமுகங்கள் வழியாக தனது பொருட்களை எடுத்து செல்ல அந்நாட்டுடனும் சீனா நல்லுறவை பேணுகிறது. உலக வர்த்தகத்திற்கு முக்கியமானதாக இருக்கும் இந்த குறுகிய தடைப்பகுதிகள் ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கைகள், இராணுவ திட்டமிடல், வணிகம் ஆகியவற்றை திட்டமிடுவதோடு பல உலக தலைவர்களுக்கும் தீரா தலைவலியாகவே அமைந்துள்ளன.